முதல் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதை விட சிவகாசியோட முதல் பெண் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதை விட சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏன்ற ஒரு பட்டம் வாங்கணுன்றது தான், அந்த பட்டத்தை அண்ணாக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இதுவரைக்கும் சிவகாசியில் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதை நேற்று நாங்கள் கோர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. மக்கள் எல்லாரும் நான் வர சொல்லி 24 மணி நேரம் திறந்திருக்கோம். உங்களுக்காக மக்கள் பணி செய்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக கோர்ட்டு பக்கத்தில் இருக்குங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா கடைசி 5 வருஷம் திறக்கவே இல்லை. நாங்கள் தான் இன்னைக்கு அதை திறந்து க்ளீன் பண்ணி ரெடியாக பண்ணி மக்களுக்காக 24 மணி நேரம் சேவை செய்யணும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ணனோட வழியில கண்டிப்பாக எங்களுடைய சேவைகளை கண்டிப்பா பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம கையில தான் இருந்தது. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம கைக்கு வந்திருக்கோம். ஆனா அவங்க போட்டது என்னமோ மறதி அப்படின்லாம் போடுறாங்க. அது ஒரு தப்பான விஷயம். அதை தவிர்த்திருந்திருக்கலாம் அவங்க. இப்போ சிவகாசிங்களாவே வெடி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது அனுமதி பெறாத இடங்களில் சில வெடி மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி நீங்கள் இதுக்கான கமிட்டி ஒன்று அமைக்கப்படும் நான் சொல்லி என்னோட வாக்குறுதியிலேயே நான் கொடுத்துருந்தேன். அந்த கமிட்டிக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு கள்ளச்சாரம் இறந்தவங்களுக்குலாம் அதிக நிவாரணம் கிடைக்குது. உயிரிழந்தவங்களுக்கு வெடி விபத்தில் இதே நீங்கள் பழைய கவர்மெண்ட்டில் கேட்கவே இல்லை. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் 2 நாள் கூட ஆகலை. இந்த கேள்வியை நாங்கள் செய்யாதப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்குன்னு அந்த ஒரு இது வரும்போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கான அந்த கமிட்டி தான் உட்காந்து நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கமிட்டி இன்னைக்கு வரை யாருமே அமைக்கவே இல்லை. இதில் எக்ஸ்பர்டீஸ் உட்கார போகிறாங்க, ஓனர்ஸ் எல்லாரும் உட்கார போகிறாங்க, பொதுமக்கள் அங்கே இருக்க தொழிலாளர்கள் உட்கார போகிறாங்க. 3 பேரும் உட்காந்து கலந்தாராய்ந்துட்டு அதில் நம்ம என்ன அப்படின்றத பற்றி பேசணும். நீங்கள் சன்னியூஸா சார்? நான் சன்னியூஸ். அனுமதி இல்லாத பட்டாசு நீங்கள் போய் அமைச்சராக போகிறீங்க, போனோடனே அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக சார். அதுக்கான கமிட்டி தான் நான் சொன்னேன். இப்போ கமிட்டி நேரடியாக போய் மார்ச்சரி வரை நாங்கள் போய் பார்த்துருந்தோம். 2-2:30 மணி வரை மக்களோட இருந்து ஆதரவாக தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே ஆதரவாக இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பண்ணோம். அது சம்மந்தமாக கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு தான் போகிறோம். அதுக்கான இது எல்லாத்தையும் கலெக்டர் சார்கிட்ட பேசி நாங்கள் பார்ப்போம். பெண்கள் தாலியர்த்தம் மதுவை முழுமையாக பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கு. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்க போறீங்க? பூரண மதுவிலக்கு சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்போனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.